ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 பேரிங் வச்சு வீடியோ போகிறானுங்கிறத பார்க்காதீங்க. நம்மளுக்கு வந்து இதில் என்ன விஷயங்கிறது தான் முக்கியம். இதனால் என்ன பயனடைகிறாங்க டிரைவர்கள் தான் ரொம்ப முக்கியம். டிரைவர் ப்ளஸ் ஓனர் 2 பேருமே என்னங்கிறது விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து தோஸ்து ஃப்ரெண்டு உள்ள பேரிங் 2 பேரிங்கு. இது என்ன கஸ்டமர் ஃபுல்லாக பேரிங் ஜாம் ஆகி பேரிங் ஸ்டெக் ஆகி வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு. வண்டி நின்றுச்சு. என்னென்னு செக் பண்ணி பார்த்ததில் இந்த 2 பேரிங்கில் இந்த இன்னர் பேரிங்கு ரொம்ப உடஞ்சி அதிகமாக போகிறது வந்து இன்னர் பேரிங் தான் அதிகமாக போகும். நீங்கள் ஒவ்வொரு 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் அப்கிரீசிங் பண்ணுறது வண்டிகளுக்கு ரொம்ப 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 நல்லதாக இருக்கும். மெயினாக பேரிங் வந்து அதிகம் மாற்றுறதுக்கான வழிகள் வராது. ஹெவி லோடு ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப லைட் லோடு ரொம்ப அதிகமாக கல் மண் அந்த மாதிரி ஓட்டுறவங்க வந்து 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி பேரிங் செக் பண்ணிக்கிங்க. லைட் லோடு ஓட்டுறவங்களுக்கு வந்து 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக பேரிங் வந்து அப்கிரீசிங் பண்ணிக்கிங்க. ஏன்னா 20,000 கிலோமீட்டரில் ஓட்டுறவங்க வந்து பேரிங் போயிருச்சுன்னா செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம், செலவு குறைஞ்சிரும். அதுக்காண்டி சொல்கிறேன் நண்பர்களே, இந்த மாதிரி வீண் செலவு பண்ணாமல் நீங்கள் சுதாரித்து முன்னாடியே பார்த்து பேரிங்கு எல்லாத்தையும் சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன செலவுகள் வந்து முடிஞ்சிடும். அதோட பார்த்துக்குங்க. இது நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.